இந்த தட்டு ஓட்ட செய்யறதுக்கு வீட்டில் நேரம் கிடைக்கும் போது 2 கிலோ கருப்பு உளுந்து வாங்கி லைட்டாக வறுத்துட்டு 1/2 கிலோ பச்சரிசி 1 துண்டு 50 கிராம் சுக்கு போட்டு வறுத்து திரித்து வச்சுக்கோங்க. இது தேவைப்படும் போது களியும் கிண்டிக்கிடலாம். அதே மாவை எடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு, மிளகாத்தூள் போட்டு ரொம்ப சீக்கிரமாக டப்பு டிப்புன்னு தண்ணியை விட்டு கலந்து அது கூட என்ன பண்ணால் கொஞ்சம் அரை எலுமிச்சம்பழத்தை விட்டுக்குங்க. நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். பார்த்துக்கூட கொஞ்சம் புளிப்பு இருக்கும்போது நல்லாயிருக்கும். இதை என்ன பண்ணால் கொஞ்சம் ஃபைனலாக கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு நல்ல செஞ்சிட்டு அப்படி விரச்சி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு தேவைப்படும் போது சுடும்போது நம்ம தண்ணியை கொண்டு உளுந்தோட தொட்டு செய்வோம் பார்த்திங்களா. அந்த மாதிரி என்ன பண்ணால் கையில் நல்லா தட்டி லைட்டாக ஓட்டை போட்டுட்டு ஒரு 4 நாளாக சுட்டு எடுத்துக்கிடுங்க. ஏன்னா கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட வேண்டாம் பார்த்திங்களா. 4 நாளாக தட்டி குறைச்சி எண்ணெய் விட்டு சுட்டு எடுத்துக்கிடுங்க. ஏன்னா அதிகமாக எண்ணெய் விட்டிங்கன்னா எண்ணெய் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஒரு சொட்டு எண்ணெயும் குடிக்காது பார்த்துக்கிடுங்க. இந்த எண்ணெய் திருப்பி மறுநாள் யூஸ் பண்ணி காலி பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான அருமையான ஸ்நாக்ஸு தட்டு ஓட்டை ரெடி பார்த்துக்கிடுங்க. பிள்ளைங்களுக்கும் இப்படி மாவு திரிச்சு வச்சுக்கோங்க. நேரம் கிடைக்கும் போது டப்பு டிப்புன்னு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துடலாம். பிடிச்சா